வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃப்ளெக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் காலேஜ் என்டர் ஆகிட்டு என்னோடய ஃபஸ்ட் இயர் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒன் ஷாட்டில் இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு சீனியர் க்ரஷ் இருந்தார். இப்போது ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது இருந்தார். அப்போ வந்து அவங்க வந்து ஃபைனல் இயர். ஸோ அந்த சீனியர் க்ரஷ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நான் வச்சுருப்பேன். ஸோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போ உங்ககிட்ட வந்தால் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி 1 வீக் இருக்கும். 1 வீக்லேயே உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கல்ச்சுரல்ஸும் ஸ்டார்ட்டுன்னு சொல்லி ஒரு 4 டேஸ் கிட்ட ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டே இருந்திருக்கும். நீங்கள் லாஸ்ட் டே, அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட் கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கு நீங்கள், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க, அதாவது ஆடிட்டோரியத்துக்கு. அப்போ பசங்களுக்குள்ளே ரொம்ப சண்டை. என்னென்னு போய் பார்த்துட்ருக்கீங்க. எதுக்குடா இவனுங்க கத்திகிட்ருக்கானுங்கன்னு போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு அண்ணா மட்டும் நின்று கத்திகிட்ருக்காரு. டேய், உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும்? இப்போ வந்துட்டு பேசுகிறீங்களா பேச்சு? இதெல்லாம் கேட்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? இப்போது ஒரு வாரம் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. கத்தாதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? டேய், மூடிட்டு போ சொல்லு. அப்போ உங்கள் கிளாஸ் பையன் வந்துட்டு, அதெல்லாம் இல்லை ப்ரோ, எங்களுக்கு எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறது, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு ஓவராகவே பேசுகிறான். அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிற பர்சனுக்கு சரியாக கோவம் வந்துடுது. டேய், ஒரு தடவை சொன்னால் புரியாது உனக்கு? என்ன பேசிகிட்டு இருக்க? செருப்பால் அடிப்பேன் பார்த்துக்கோ. 1 வீக் காலேஜ் வந்துட்டு என்ன கெத்து காமிச்சிட்ருக்கியா? வாழை ஒட்ட நறுக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்க வர்றாரு. அப்போது பாக்கி உள்ள சீனியர்ஸ் எல்லாருமே வந்து தடுத்துருப்பாங்க. டே அடிச்சிடாதடா, கல்ச்சுரல்ஸ் நாசமாக போயிடும், பேசாமல் இரு, நீ போ. டேய், மூடிட்டு இருக்க சொல்லு. ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் அவன் வாயே திறக்கக்கூடாது. பொத்திட்டு உட்கார சொல்லு, இல்லாட்டி என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. டேய், எங்களுக்கு தெரியும்டா, நீ பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சீனியர்ஸ் எல்லாருமே அந்த பையனை மட்டும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. உங்கள் கிளாஸ் பையனை உங்கள் கிளாஸ் மேம் வந்து திட்டிருப்பாங்க. அந்த ஆப்போசிட் பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். நீங்கள் அவர் போகிறதே பார்த்துட்டு வாயை பொழந்து பார்க்குறீங்க. அவர் இந்த சண்டை போட்டது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அழகா இருக்கான்ல, எவ்வளோ கோவம் வருது அவனுக்கு, சிடுன்னு இருக்கான். இப்படி நான் யாரையுமே பார்த்ததில்ல. அங்கே உள்ள எல்லா பொண்ணுங்களும், என்னடி இவன் சிடுன்னு இருக்கான், சரியான சிடு மூஞ்சா இருப்பான் போல். ஆமாண்டி, நானும் பார்க்குறேன், அப்பையிலேருந்து ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காண்டி இந்த சீனியர் மட்டும். எல்லா சீனியர்ஸும் எப்படி இருக்காங்க ஃப்ரெண்ட்லியாக, இவன் மட்டும் ஏன்டி மூஞ்ச உருன்னே வச்சுருக்கான் அப்படின்னு எல்லா பொண்ணுங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிட்டு யாருக்குமே பிடிக்கல. எனக்கு மட்டும் உன்னை ஏன் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்து ஒரு 10 நிமிஷம்தான் இருந்திருக்கும், அதுக்குள்ளே நீ என்ன பண்ண? உன்னோட கோபம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த பர்சன் போகிறதே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, மச்சான் சொல்லுடா, என்னடா என்ன லுக்கு அங்கிட்டே போகுது, என்ன சைட் அடிக்கிறியா? ஆமாம். என்னடா பெரிய இவன்னு சொல்லுவ, என்ன நீயே சைட் அடிக்கிறியா? இல்லை புரியல எனக்கு. இல்லை, அவர் சண்டை போட்டதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மச்சான், சண்டை போட்டது பிடிச்சிருக்கா? ஆமாம். ஏண்டா, நல்லா இல்லையா என்ன? மச்சான், அவர் என்ன எப்படி பேசுகிறாரு பார்த்தல்ல, இது போய் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாண்டா. சரி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, சரி பார்க்கலாம். இனிமே நீயும் நோக்க அவரும் நோக்க, ஒரே கண்ணும் நோக்க. டே இப்போவே எதுவும் இந்த பசங்க கத்துனதுக்கே இவர் இந்த கத்துறாரு. நான் நோக்குறேன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி யோசிச்சு பாரு, என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு யோசிச்சு பாரு.
அவள் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துட்டு, வேணாம் மச்சான், வேணவே வேணாம் மச்சான், வேறு எதுனா பீஸை கூட பார்த்துக்கலாம், இது வேணாண்டா. இல்லை மச்சான், இவர்கிட்ட என்னமோ இருக்குடா, அழகா இருக்காரு. எது இவனா? சரி சுமாராக இருக்காருன்னு வச்சுக்கோ. ஏன் ஏய் சரி சரி விடு மச்சான், சுமாராலாம் இல்லை, ஓரளவு ஓகே தான். சரி ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்க மச்சான் இவரை. பிடிச்சிருக்கா? இது க்ரஷ்ஷாக இல்லை டெவலப் ஆகி மேலே போயிடுமா? ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. அவள் தலையில் கை வச்சுட்டு, இதுக்கு தான் சைட் அடிக்கிறவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது, நம்ம பாட்டுக்கு சுத்தனமா பார்க்குறதெல்லாம் நம்ம ஃபிகரு அப்படின்னு நினச்சிட்டு போனோமான்னு இருக்கணும். ஒரு ஆளை பார்த்துட்டா க்ரஷ்ன்னு சொல்லி வச்சுட்டா நம்மளும் பைத்தியம் ஆக வேண்டியதான். லவ் பண்ணால் பைத்தியம் இல்லை, க்ரஷ் வச்சுருந்தாலே பைத்தியம் ஆக வேண்டியதான் அப்படின்ட்டவ உங்களை பார்த்துட்டே பின்னாடி வந்துட்டுருக்கா. அப்போ உங்கள் கல்ச்சுரல்ஸும் ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கும். உங்களுக்கான கேம்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணு மட்டும் ஜங்குக்கு தேடிட்டே இருக்குது. அப்போ எல்லா பொண்ணுங்களும், அது காலையில் அந்த சண்டை போட்டாரே அவரு தானே அப்படின்ட்டு எல்லாருமே குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் தேடுறீங்க எங்கன்னு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் மியா பார்த்துட்டு, டே மச்சான், என்னடா அங்கே பாரு, அது வால் மாரி இல்லை, எங்கடா எங்கே? அங்கே பாடுறா டோர்கிட்ட அப்படின்ட்டு நீங்களும் டோர்கிட்ட பார்க்குறீங்க. ஆடிட்டோரியம் ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நின்றுட்டுருக்காரு. ஆமாண்டா, பார்த்தா அவர் ஏதோ ட்ரெஸ் போட்டிருக்காரு, காஸ்டியூம் மாரி ஏதோ ஒன்று, ஒரு டிசைன் மாரி போட்டிருக்காரு. ஆனால் என்ன மச்சான் அவர் போட்டிருக்காரு? ராஜா பகவத் மாரி இருக்காரு பாரு. சரியான காஸ்டியூம்டா ஆளுக்கு. டே அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு அவருக்கு. பேச சொல்ல வண்டையாக பேசுவாப்புல. சும்மா இரு மச்சான், ஏன்டா இப்படி பண்ணுற நீனு? சரிதான் மச்சான், ஏதோ பிடிச்சிருக்குங்கிற, க்ரஷ்ஷுங்கிற, மேலே போகாமல் இருந்த சரிதான். டே ஏன்டா நீயே இப்படி பேசுகிற? ஏதோ ஒன்று பொழைச்சிப்போ அப்படின்ட்டு அவளும் வேற ஒரு ஃபிகர் நிற்குதான்னு பார்த்துட்ருக்கா. அதாவது வேற ஒரு சீனியர் யாரும் நிற்கிறாங்களான்னு பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே அந்த ஜேகே அந்த காஸ்டியூமில் அவ்வளோ அழகாக இருக்கார், ராஜா பகவத் மாரியே இருக்கார். நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க வச்சுக்கின்னு வாங்காமல். எவ்வளோ கோவக்காரன், இன்னமும் பாரு அந்த முஞ்சி உருன்னு இருக்கு. ஆமாம், இவனை கல்யாணம் பண்ணிட்டு உங்ககிட்டையும் உருன்னே இருப்பானா என்ன அப்படின்ட்டு அது வரையுமே நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நான் பிளான் பண்ணல, சும்மா ஸ்டோரிக்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்போ அங்கே ஃபைனல் இயர்ஸ்க்கு மட்டும் ஃபேஷன் ஷோ நடக்குது. ஸோ அதில் ஜேகேவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதுக்காக தான் அந்த காஸ்டியூமும் போட்டிருப்பாரு. அப்போது ஜேகே தான் ஃபஸ்ட்டு வர்றாரு. எல்லாருமே சீனியர்ஸ், அதாவது உங்கள் சீனியர்ஸ், சூப்பர் சீனியர்ஸ்னு எல்லாருமே சவுண்டு போடுறாங்க. ஜேகே அப்படியே அவரோட அந்த ட்ரெஸ் காஸ்டியூமில் அப்படியே வராரு கெத்தா. நீங்கள் ஆனால் அவரே வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க. பின்னாடியும் நிறைய பேர் வராங்க. பட் அவங்களெல்லாம் பார்க்காம நீங்கள் ஜேகேவை மட்டும் வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. அவரும் ஸ்டேஜ்க்கு போய் நின்றுட்டு ரேம்ப் வாக் நடக்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான், அவ்வளோ அழகாக இருக்குது அவருக்கு அந்த காஸ்டியூமுக்கும் அவர் நடந்த நடைக்கும். அதுவும் இல்லாமல் அவர் ஹைட்டாகவே இருப்பாரா, ரொம்ப அழகாக இருக்கார். உங்கள் கண்ணுக்கு அவர் ரொம்ப அழகாகவே தெரிகிறாரு. இப்படியே தான் அவங்களுக்கு டேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ ஃபைனல் இயர்ஸ்னால அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க காலேஜ்க்கெலாம் ரொம்ப வரமாட்டாங்க. உங்களுக்கு அப்போ தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு யூனிஃபார்ம் அப்போ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது வரையுமே, யூனிஃபார்ம் கொடுக்குற வரையுமே. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருமே சிக் ரூமுக்கு ஒரு ஃபார்ம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது ஃபஸ்ட் இயர்னால் டீட்டெயில்ஸ் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதுக்காக போயிருக்காங்க. அங்கே தான் சிக் ரூமில் வச்சு தான் உங்கள் ஃபார்ம்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே போயிருக்காங்க. அப்போ ஜேகே தான் வந்திருக்காரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு மியா இருந்து பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறா. ஹலோ, சொல்லு மச்சான். டே எங்கே இருக்க? கிளாஸில் மேம் இருக்காங்களா?
இல்லைடா சும்மா தான். சரி சரி சீக்கிரமுக்கு வா. எதுக்குடா முடியலையா என்ன? இல்லை இல்லை நீ சீக்கிரமுக்கு வாடா அப்படின்னோடனே நீங்களும் கீழே போகிறீங்க. பார்த்தா யாருமே இல்லை அங்கே. ரூமில் மியா மட்டும்தான் இருக்கா. ஏய் எதுக்குடா வர சொன்ன இங்கே? மச்சான் நான் ஒன்று சொல்லுவேன், ஷாக் ஆக மாட்டேல்ல? சொல்லு என்ன? ப்ராமிஸ்? என்னடா புதுசாக கேட்குற? சரி ப்ராமிஸ், சொல்ல மாட்டேன் சொல்லு. மச்சான் உன் ஆள் இருக்கான்ல. ஏன் ஆளா? அதான்டா சிடுமூஞ்சி. ஆமாம் அவருக்கு என்ன இப்போ? அவன் சொன்னா ஷாக் ஆக மாட்டேல்ல? ஏய் சொல்லி தொலைடா, என்ன அவருக்கு என்ன இப்போ? அவர் தான் வரலையே, மார்னிங்லேருந்து அவரை தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் கேட்டு பார்த்தேன் ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம். ஃபைனல் இயர்ஸ்க்கு ஏதோ இன்டர்ன்ஷிப்லாம் போயிட்டுருக்காமே, அங்கே போயிருக்காங்களாம், இன்டர்ன்ஷிப் மாரி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டே அதெல்லாம் சும்மா, உன் ஆள் பிரின்ஸிபல் ரூமில் தான் இருக்கான். அது இல்லாமல் சொல்லு. அது மட்டும் இல்லாமல் மச்சான் ஒரே கலரா நீங்கள் 2 பேரும்? என்ன மச்சான் சொல்கிற? ஆமாம், அவரும் நீ போட்டிருக்க அதே பிங்க் கலரு, நீயும் அதே பிங்க் கலரு, நீயும் பிளாக் லெக்கின் போட்டிருக்க, அவரும் பிளாக் கலர் கார்கோ பேண்ட் போட்டிருக்காரு. மச்சான் செம்மடா, அழகாக இருந்தார் மச்சான். ஏய் இல்லை இல்லை சும்மா சைட் அடிச்சேன்டா. ஆனால் சரியான ஷாக்குடா எனக்கு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா உங்ககிட்ட. நீங்களும் போயிட்டு தேடுறீங்க ஜேகே எங்கேயும் இருக்காரான்னு. பட் எங்கேயுமே இல்லை. தேடி தேடி பார்க்குறீங்க, எங்கேயுமே இல்லை அவர். அப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகியிருந்திருக்கும். அப்போயுமே ஜேகே வந்திருக்க மாட்டார். இப்போது காலேஜில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்கும் செம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதணும், இன்டர்னல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால ஃபைனல் இயர்ஸும் காலேஜ் வந்திருப்பாங்க, தொடர்ந்து வந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போயுமே நீங்கள் ஜேகேவை பார்த்துருக்க மாட்டீங்க, அவருமே உங்கள் கண்ணில் தென்பட்டிருக்க மாட்டார். இப்படி தான் உங்களுக்கு போவீங்க, படிப்பீங்க, சாப்பிடுவீங்க, உட்காருவீங்க, வருவீங்க, அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் தான் காலேஜ்க்கு போயிட்டுருக்கீங்க, உங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு நீங்கள் தான் உங்கள் பிளாக்கு போயிட்டுருக்கீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருமே அந்த கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்களும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜேகே தான் வேகமாக வர்றாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு மியா பார்த்துட்டேன் மச்சான் நானும் அப்படின்ட்டு அவளும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே சடனாக எழுந்திரிச்சிட்டு வா மச்சான் போகலாம், எர்ரா டீ குடிச்சிட்டு வரேன். டே வா மச்சான் ப்ளீஸ் போகலான்டா. மச்சான் டீ குடிச்சிட்டு வரேன்டா. மச்சான் நான் முக்கியமா உனக்கு டீ முக்கியமா? அப்படியே அவள் டீயை பார்த்துட்டு மச்சான் டீ தான்டா. அப்போ போ நீ வேணாம் எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு போகிறீங்க. அவள் டீ அங்கேயே வச்சுட்டு இரு வர்றேன் அப்படின்ட்டு உங்கள் கூடவே வர்றா. பேக்லாம் மாட்டிட்டு நீங்களும் போகிறீங்க விறுவிறுன்னு. பார்த்தா ஜேகே ஃபாஸ்ட்டாக நடந்திருப்பார். ஐயோ என்னையா இந்த மனுஷன் இப்படி நடக்கிறான்? அம்மாடி அம்மா, இப்படி போனால் இவெல்லாம் எங்கே மச்சான் நீ ரொம்ப பாவம்டா, இவனை பிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிடுவோம் போல் அப்படின்ட்டு அவள் புலம்பிட்டே வரா. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. அவர் போகிற பின்னாடியே நீங்களும் போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் அவரோட கிளாஸ்க்கும் அவர் போயிருப்பார். நீங்கள் அவர் கிளாஸ் முன்னாடி நின்றுட்டு எவ்வளோ தூரம் இவனுக்கு அவர் நடந்து வந்திருக்கோம். அப்போ மியாவும் அப்பா மச்சான் முடியலடா, என்னடா மனுஷன் இவன், மனுஷனா இல்லை வேறு எதுவுமாடா, ரோபோட்டாடா இவன், எப்பா வேகமாக நடக்கிறான்டா இவன் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கா. நீங்களும் அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு போயிருந்துருப்பீங்க. இப்படியே தான் அந்த எக்ஸாம் முடிகிற வரையுமே, செம்மு வரையுமே அவர் காலேஜ் வந்துட்டு இருந்திருப்பார். அப்படியே நீங்கள் சைட் அடிக்கிறது பார்க்குறது இப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது அவர் கேன்டீனில் உட்காந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். உங்களுக்கு மனசே உடஞ்சிரும் இதை பார்த்துட்டு. நீங்கள் அப்படியே திரும்பி அவரை பார்த்துட்டு போவீங்க. சடனாக அவரும் உங்களை நோட் பண்ணுறாரு. நீங்கள் திரும்பி என்ன அவரை தான் பார்க்குறீங்கிறத அவரும் நோட் பண்ணுறாரு. அவரும் அப்படியே டீ குடிச்சிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு சோகமாக உங்கள் ஃபேஸை டவுன் பண்ணிட்டு கீழே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒரு வேளை ஆள் இருக்குமோ தெரியலையே.
என்ன பண்ணலாம்? இனி என்ன பண்ண முடியும்? ஆள் இருந்தா ஆமாம், நீ க்ரஷ்ன்னு சொல்லி தானே சுற்றிட்டு இருந்த. என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லை, அது க்ரஷ்ஷோடு வச்சுக்கோ, உனக்கு அதான் நல்லது அப்படின்ட்டு நீங்கள் சோகமாகவே நினச்சிட்டு நீங்களும் அப்படியே போயிருந்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வர்றீங்க காலேஜுக்கு, அவரும் வந்திருப்பார், உங்கள் கூடவே அவரும் வந்திருப்பார். நீங்கள் எப்போ என்ட்ரு ஆனீங்களோ காலேஜ்குள்ளே அப்போ தான் அவரும் என்டர் ஆகியிருப்பார் காலேஜ்குள்ளே. 2 பேரும் சேமாக என்டர் ஆகிருப்பீங்க. அவருமே உங்களுக்கு பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. வந்துட்டேன், இந்தமாரி காலேஜ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவர் உங்கள் கிட்ட வந்து நடந்துட்டுருக்காரு. அப்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் மியாக்கு அடிச்சுட்டு ஹலோ, அவர் வர்றாருங்கிறதே நீங்கள் கவனிக்கலை. ஹலோ மச்சான், என்ன மச்சான் சொல்லு, என்னங்கிற மச்சான், சிடுமூஞ்சிக்கு ஆள் இருக்குடா அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் இருக்கிறாருங்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் இதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. யாரோ வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல அது ஃபஸ்ட்டு. ஸோ அதனாலேயே நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் என்னடா பண்ணுறது, விடு மச்சான், க்ரஷ்ஷு தானே, விடு பார்த்துக்கலாம், நான் வேணா உனக்கு வேறு ஒரு க்ரஷ்ஷு செட் பண்ணி கொடுக்குறேன், சரியா, விடு பார்த்துக்கலாம். டேய் எப்படி சொல்கிறது, மறக்க முடியாதுடா அவரை. மச்சான் என்ன லவ்வா பண்ணுற? தெரியல மச்சான், எனக்கு அவர்னா எனக்கு கொல்ல இஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அப்படியே உங்களை சடனாக இப்படி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவரே பார்க்குறீங்க. அவரும் அப்படியே பார்த்துட்டு கேஷுவலாக நடந்து போயிட்டாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு மச்சான் என்னடா மச்சான், சீனியர்டா. எதுடா சீனியரா, எங்க மச்சான்? எனக்கு எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்போது நான் பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு தானே. டேய் என்னடா, நீ என்கிட்ட தானே பேசிட்டு வர, மெதுவாக தான், நீயே மெதுவாக தான் பேசுவ, அதெல்லாம் காதில் வாங்கியிருக்க மாட்டார், நீ விடு பார்த்துக்கலாம். இல்லை மச்சான், அவர் எதுவும் நினச்சி சண்டை போட்டார்னா என்ன பண்ணுறது? மச்சான் நீ என்ன அவர்கிட்ட போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எதுவும் சொல்லி தொலைஞ்சியா? இல்லை என்கிட்ட தானே அவர் ஆள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்க, விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவளும் விட்டுட்டா. நீங்களுமே ஒரு பயத்தோடு தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் பிளாக்குக்கெல்லாம் போயிருப்பீங்க. அதோடையே நீங்களும் கிளாஸ்க்கு போயிட்டு சாப்பிடவே இல்லை, உங்களுக்கு பசி எடுக்குது, பட் சாப்பிட தோணலை. எப்போ வருவார், வந்து எதுனா பேசிடுவாருன்ட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ அவருமே காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். உங்கள் கிளாஸ்க்கு தான் வந்திருப்பார். உங்கள் கிளாஸ் டோரில் சாஞ்சு நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. இப்படி எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, சீனியர்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறானுங்க. அப்போ நீங்களும் எழுந்திரிச்சு விஷ் பண்ணிட்டு கீழே உட்காந்துருக்கீங்க. கீழே உட்காந்துருந்தா அவர் உங்களையே பார்த்துட்டே இருக்கார், வச்சுக்கன்னு எடுக்காமல். அப்போது ஒரு பொண்ணு மட்டும் வந்து கேட்குது, டேய் என்ன அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்க? காலையில் சொன்னால ஒரு பொண்ணு அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னை சிடுமூஞ்சுங்கிறாடி, இது உன்னையா? ஆமாண்டி, என்ன தான் சிடுமூஞ்சுங்கிறா. சரி பார்க்க அழகாக தான் இருக்கா, இல்லைன்னு சொல்ல, நல்லா தான் இருக்கா, ஆனால் லவ்வுன்னு நினைக்கிறேன். ஏய் நீ ஏன் சொல்லாதடா லவ்வுன்னு. இல்லடி, அவள் பேசினதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு, லவ்வுங்கிற மாரி தான் ஃபீல் பண்ணாடி. சரி சார், நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா என்ன? அது அப்படிலாம் இல்லை, ஃபீல்னு சொல்ல முடியாது, பட் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது அந்த பொண்ணையா? ஆமாம், அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஓ இப்போ பாரு. அப்போது அந்த பொண்ணும் உங்களை எழுப்பி விட்டுட்டு, சரி உன் பேர் என்ன? சீனியர். என் பேரா? இல்லை, உன் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு பேர் கேட்டேன். அப்போ எல்லாருமே சிரிக்கிறானுங்க. வயன். ஓ சரி சரி. ஆமாம், எல்லாரும் முன்னாடியுமே உங்ககிட்ட உனக்கு ஆள் இருக்கா என்ன? அப்போ நீங்கள் சடனாக ஜேகேவை பார்த்துட்டு
ஜேகே கண்ணை பார்த்துட்டு இல்லை. ஓ இல்லை. அப்போ ஜேகேவும் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. சரி, யாருன்னா லவ் பண்ணுறியா என்ன? அப்போ அந்த பொண்ணு ஜேகேவை பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் அப்பயுமே அந்த கண்ணை எடுக்கவே இல்லை. அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஆமாம் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே முழிக்கிறாரு. அவர் இந்த மாரிலாம் இருக்க ஆளே இல்லை. உங்களை பார்த்துட்டு இப்படி ஒரு மாதிரி நீங்கள் அவர் கண்ணை பார்த்து பேசினோடனே அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்போ ஜேகே சடனாக வெளியே போயிட்டு இதுக்கு மேலே இங்கே நின்னா வேலைக்கு ஆகாது, சரி நம்ம கிளம்பிடலாம் ஜங்குக்கா அப்படின்ட்டு அவருமே கிளம்பி போயிருந்துருப்பார். அப்போ எல்லா சீனியர்ஸுமே ஃபங்க்ஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ணிட்டு, அதாவது உங்கள் கிளாஸை இன்வைட் பண்ணிட்டு அவங்களும் போயிருந்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் டேவும் வருது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு சீனியரை தெரியும். அப்போ அவங்கக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் கூட தேவலைங்க, ஆனால் ஜேகே இருக்காங்க பாருங்கள், அவங்க என்னை விட மோசம். அவன்லாம் பேச ஆரம்பித்தானா ப்ரொஃபஸர்லாம் இருக்கக்கூட மாட்டானுங்க, எல்லாம் அப்படியே ஓடிடுவானுங்க. பிரின்சிபலே கொஞ்சம் நடுங்குவார்னா பார்த்துக்கோயேன் அவன் எவ்வளோ பெரிய ஆள்னு. ஆனால் ரொம்ப நல்ல பையன், ஹெல்ப்னா செஞ்சிருவான், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப கோவக்காரன். அப்போது அப்படியே மியா உங்களை பார்க்குறா, மச்சான் கோவக்காரனாமா பார்த்துக்கோ அதான் தெரியுமே ரவுடின்னு. சரிதான்டா சரிதான் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே நீங்கள் இருக்கீங்க. அப்போ ஜேகே தான் சடனாக வந்திருப்பார். அப்போ உங்களை பார்த்துட்டு, ஆமாம் உன் பேர் என்ன, வயன் தானே சொன்னேன். அப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஹலோ உன்னை தான் கேட்குறேன், வயன் தானே சொன்னேன். ஆமாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா? எதுக்கு சீனியர்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா பேசணும், கேன்டீன் போகலாமா? அப்போ மியாவை பார்க்குறீங்க. அவளும் போயிட்டு வாடி அப்படின்னு சிக்னல் கொடுக்குறா. நீங்களும் சரி ஓகே சீனியர் போகலாம் அப்படின்னோடனே நீங்கள் 2 பேருமே கேன்டீனுக்கும் போயிருப்பீங்க. கேன்டீனுக்கு போயிட்டு அவர் அப்படியே டீலாம் சொல்லிவிட்டு வந்து உட்காந்துருக்காரு. அப்போ டீயும் உங்கள் டேபிளுக்கு வந்திருக்கும். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க அவரை பார்த்துட்டு. சரி உனக்கு என்ன பிடிக்குமா என்ன? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது லவ்வா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உங்களோட கோவம் பிடிக்கும், அது நியாயமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை பார்த்ததே ஒரு சண்டேயில் தான் எனக்கு அப்போவே உங்களை ரொம்ப பிடிச்சிச்சு. யா நான் காலேஜ் ஜாயின் பண்ணி வேணால் 4 months இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கல்ச்சுரல்ஸ்க்கு அப்புறம் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண நாட்கள்லாம் நிறையா. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேலாம் சொல்லுவேன், உன் க்ரஷ்லாம் இங்கே தான் இருக்கார், பட் என் க்ரஷ்லாம் எங்கன்னே தெரியல, நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்லாம் புலம்பியிருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் எனக்கு பயம்தான். ஆனால் எவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, உங்ககிட்ட இப்போ பேசிகிட்ருக்கேன். அப்போ அவரும் உங்களை பார்த்துட்டு, நான் என்ன கடிச்சா திங்க போகிறேன் உன்னை அப்படி இல்லை, தெரியல ஏதோ ஒரு பயம். சரி உண்மையாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? நான் எப்படி கேட்குறேன்னா, என்ன லவ் பண்ணுறியா என்ன? அப்போ நீங்கள் சடனாக ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஆமாம் லவ் பண்ணுறேன்தான் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ சரி ஓகே, உங்களுக்கு வேணான்னா ஓகே தான், நான் உங்களை எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். அது சரி நான் கிளம்பவா? சரி ஓகே நீ கிளம்பு. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. இப்போ நீங்கள் மியா கிட்டே போய் இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவள் ஷாக் ஆகிட்டு, எப்படியோ
நீ ஆசைப்பட்ட மாரி அவனை லவ் பண்ணிட்ட சொல்லிட்ட அவன்கிட்ட. சரி ஓகே விடு. அப்போ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, பார்த்தா உங்களுக்கு இன்ஸ்டாவில் அவர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு என்னடி சிரிக்கிற? அப்போ நீங்களும் உங்கள் ஃபோனை தூக்கி அவர்கிட்ட காட்டுறீங்க. ஓ தலைவரும் நோக்கிட்டானோ, அதான் அம்மனி வெக்கத்தில் நோக்குது. சும்மா இருடி. சரிதான், ஆரம்பி லவ் சனி ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சிரிச்சுட்டே அவங்களுக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி ஃபாலோவும் பண்ணுறீங்க. இப்படி தான் அவங்க 2 பேருக்கும் மெசேஜ்லேயே பேசிட்டு அப்பைக்கப்போ நீங்கள் சைட் அடிக்கிறது, அவரும் உங்களை சைட் அடிக்கிறது. ஆனால் இதுவரையுமே நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறது இல்லை. இப்போது கடைசியாக ஃபைனல் செம்மும் வந்திருக்கும். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஸோ அவருக்கும் எக்ஸாம்லாம் போயிட்டு இருந்ததுனால கடைசி எக்ஸாம் வந்திருக்கும். உங்களுக்கு அப்போது ஹாலிடேஸாக இருந்திருக்கும். கடைசி எக்ஸாமுக்கு நீங்கள் போய் உங்கள் காலேஜ் வாசலில் நிற்கிறீங்க. அப்போது அவரும், அதாவது கடைசி செம்மை அவரும் முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஃபீல் ஆகுது, இனி இந்த காலேஜை பார்க்க முடியாது, உங்களை பார்க்க முடியாதுன்னு அப்போ தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்போ லைட்டாக உங்கள் நினப்பு வந்துட்டு அவர் கால் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ எங்கடி இருக்க? நான் இங்கே தான் இருக்கேன். இங்கேண்ணா எங்கே இருக்க? கேன்டீனில் தான் இருக்கேன். வரியா? சரி அங்கேயே இரு வரேன் அப்படின்ட்டு அவருமே கேன்டீனுக்கு வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் ஒரு ரோஸ் அண்ட் ஒரு லெட்டர் மாரி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது இது? இன்றைக்கி தான் உனக்கு கடைசி எக்ஸாமில், இதுக்கப்புறம் நீ காலேஜ்க்கு வரமாட்டல்ல? ஆமாண்டி, அவ்வளோதான், இனிமேல் தலைவன் அப்ராடு எங்கன்னா போயிடுவேன். அப்ராட் போறியா? சொல்லவே இல்லை. ஆமாண்டி, ஆஸ்திரேலியாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஆஸ்திரேலியா இல்லைனா லண்டன் எங்கன்னா போயிடுவேன். ஓ சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். அதுக்கு முன்னாடி சொல்லு. அதுக்கு முன்னாடி சரி, எனக்கு டைரி மில்க் வேணும், வாங்கி தாடி, பசிக்குது, காலையில் சாப்பிடவே இல்லை. சரி எதுனா சாப்பாடு வாங்கி தரவா? அதெல்லாம் வேணாம் எனக்கு, நீ எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு அப்படின்னு ஒன்று. நீங்களும் போய் சாக்லேட் கொஞ்சம் 40 rupees டைரி மில்காக வாங்கியாந்து கொடுக்குறீங்க. அப்போ அவரும் சாப்பிட்டுட்டே சொல்ல வந்தது சொல்லு என்ன? திரும்பவும் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான், சரியா? வேறு எதுவும் நீ மைண்டில் ஏற்றிக்காத. உனக்கு வேணான்னா ஓகே தான் எனக்கு. சரிடி, ஓகேடி. அப்போ நீங்கள் கொடுக்காமலையே, சரி ஓகே விடு. என்ன அவ்வளோதானா? ஆமாம், உனக்கு தான் வேணாம்ல, சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறது சொல்லு? பைத்தியக்காரி, கொண்டா அப்படின்ட்டு அவரே அதை வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டி, லவ் யூ அப்படின்னு அவரும் உங்ககிட்ட அந்த பொக்கேவை திரும்ப உங்ககிட்டயே கொடுக்குறாரு. அதாவது அந்த ரோஸையும் அந்த லெட்டரையும். உண்மையாவா? ஆமாம், உண்மையாக தான். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லவா? நான் கோவங்கிறது எல்லாருக்கிட்டேயும் நான் காட்டியிருக்கேன். கோவம் தான் என்னோடய லவ் லாங்குவேஜ். பட் ஆனால் எனக்கும் ஒரு சாஃப்ட் சைடு இருக்குங்கிறத நீ ஒருத்தி மட்டும்தான் காட்டியிருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். சரியா? லவ் யூ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, நீ என்னோட ஜூனியர் ஆகிட்ட. சரி சீக்கிரம் முடி, நான் வீட்டில் வந்து பேசுகிறேன், ஓகேவா? சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அப்போலேருந்தே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் அப்ராடும் போயிருந்திருப்பார் அவரோட பிஜி கோர்ஸ் பண்ணுறதுக்காக. நீங்களும் நல்லபடியாக படித்து 4 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருமே அங்கே ஜாபில் ப்ளேஸ் ஆகிட்டு அவரும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பார். நீங்களுமே அவருக்காக வெயிட் பண்ணுறீங்க. டெய்லி கால், மெசேஜ், சேட் எல்லாமே பண்ணிப்பீங்க. சண்டை ரொம்ப போட்டுப்பீங்க. சண்டை போட்டால் டக்குன்னு சேர்ந்துருவீங்க, சேராமல் இருக்க மாட்டீங்க. இப்படியே தான் உங்களுக்கு டேஸும் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். அவரும் ரிட்டன் பேக் இந்தியாவே வந்திருப்பார்.
நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் பேசிட்டு அவங்க வீட்லேயும் பேசிட்டு எல்லாருமே ஓகே சொல்லி கடைசியில் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இப்போது மேரேஜ்க்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டில். இப்போ நீங்களும் அவரும் தான் கால் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி, லவ் யூ. லவ் யூ டூ. ஏய், கிஸ் கூட்ரி. வச்சுக்கோ. இதுக்கு பேர் என்ன? இந்த நொச்சு நொச்சுன்னு கொடுக்குறதா? ஏய், லிப் டு லிப் எனக்கு வேணும். எப்படி சொல்கிறோம் புரியுதுல்ல? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே? அதெல்லாம் இல்லை, அதான் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டே. நீ எனக்கு பாதி பொண்டாட்டி. எவன் பிரிப்பான் சொல்லு? கூப்பிடு, வாயை தட்டி கையில் கொடுத்துறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எங்கெங்கே கொடுக்கணுமோ எங்கெங்கே வாங்கிக்கணுமோ எல்லாத்தையும் அப்போ பண்ணிக்கோ, சரியா? இப்போ விட ஆளை. ஏய், ரொம்ப பண்ணாதடி. எனக்கு லிப் டு லிப் வேணும், கிஸ்ஸு, சரியா? சரி, உங்கள் வீட்டு பால்கனி டோரை திறந்துட்டு அப்படியே டெரஸ்க்கு ஏறி வந்துடு. ஏன் டெரஸ்க்கா? எதுக்கு? மூடிட்டு வரியா டெரஸ்க்கு? என்ன டெரஸ்க்கு வந்திருக்கியா வீட்டுக்கு? டெரஸ்க்கு வானா வாடி மூடிக்கிட்டு. நீயே கூப்பிட்டு உங்கள் அப்பன்ட்ட இந்தமாரி ஜேக்கு மேலே தான் இருக்கான் அப்படி சொல்லி கொடுத்துருவ போல். மூடிட்டு வாடி. சரி கோச்சிக்காத, இரு வரேன் அப்படின்ட்டு நீங்களுமே அப்படியே மெதுவாக பூனைக்குட்டியாட்டம் டெரஸ்க்கு ஏறி போகிறீங்க. அப்போ பார்த்தா ஜேகே அவர் கையில் கேண்டில் அண்ட் கேக்கோட நிற்கிறாரு. பார்க்குறீங்க. என்னது? என்னையோட 5 years ஆகுது நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு. 5th anniversary டி பொண்டாட்டி. லவ் யூ. நெக்ஸ்ட் இயர் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கொண்டாட போகிறோம். இதுதான் லாஸ்ட் இயர் நம்ம லவ்வர்ஸாக கொண்டாடுறது அப்படின்ட்டு வந்து உங்கள் கையில் அந்த கேக்கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த கேண்டில் லைட்டில் ஜேகேவை பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் இதில். நீங்களும் தேங்க்யூ, ஹாப்பி அனிவர்சரி. ஹாப்பி அனிவர்சரி டி. அது இருக்கட்டும், கிஸ்ஸுன்னு கேட்ட? ஆமாம், அதுக்கும் தான். அதுக்குமா? அப்போ இதுக்கு இல்லையா? ரெண்டுக்கும் தான். பண்ணலாமா? என்ன அப்படி பார்க்குற? ஏய், பண்ணலாமான்னு சொல்லு. கிஸ்ஸை சொன்னேன். உன்னோட மைண்ட் எங்கே போகும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் தலையிலேயே அடிக்கிறாரு. லவ் யூ, லவ் யூ ஸோ மச். எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம்ல? ஆமாம், ரொம்ப நிறைய போட்டிருக்கோம் சண்டை அப்படின்ட்டு அவருமே அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, இது ஒரு நல்ல எண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என் காலேஜில் நடந்தது எல்லாமே அப்படியே கொடுத்துர்லான்னு பார்த்தேன். பட் ஆனால் எப்படியும் சேட் எண்டிங் தாண்டா. ஸோ சரி வேணாம் அப்படின்னு தான் தோணி நான் அப்படியே மாற்றிட்டேன். ஹாப்பி எண்டிங்காக கொடுத்துர்லாம், எதுக்கு நம்ம சேட் எண்டிங்காக கொடுத்துட்டு ஹாப்பி எண்டிங்காகவே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தமாரி இது பண்ணேன். ஸோ ஆனால் அது என்னோடய ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல ஒரு மெமரி. ஓகேடா, நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டில் த சைனிங் ஆஃப் பிரைட். டாடா பாய், லவ் யூ. இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வெயிட் கரோ, சீக்கிரம் வரேன். பாய்.